வணக்கம் மக்களே, வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்டு கதையின் அடுத்த அத்தியாயம். கதையின் குரலாய் நான் கிருத்திகா ராஜ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுடர் 10. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று தாமதமாக எழுந்தாள் சுபிக்ஷா. அப்போது ஹாலில், வாமா, எப்படி இருக்க, என்ன இப்போ எல்லாம் முன்ன போல வீட்டுக்கு வரதே இல்லை என்று குறைப்பட்டார் மாலதி. இன்டர்ன்ஷிப் போகிறதால எங்கேயும் நகரக்கூட நேரம் இருக்கிறதில்ல ஆண்டி. சுபி எங்க, இன்னுமா தூங்குறா என்று ஒரு புன்னகையுடன் அவருக்கு பதிலளித்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள் மித்ரா. அதற்குள் டைனிங் டேபிளில் உணவருந்தி கொண்டிருந்த மித்துனோ, அதெல்லாம் சும்மாமா, இவங்க இன்டர்ன் செய்கிறத விட கிராஸ்கட் ரோடு முழுக்க ஒரு ஹோட்டல் விடாமல் சாப்பிட போகிறது தான் ஜாஸ்தி என்றான் ஒரு நமட்ட சிரிப்புடன். இதை கேட்ட மித்ராவோ, ஆஹா, பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்லுது இந்த பனைமரம் என்று எண்ணியவள் மாலத்தியிடம் ஒரு அசட்டு புன்னகை உதிர்த்து, ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று இடுப்பில் கை வைத்து மித்தினிடம் கேட்டாள். அவளை ஒரு நொடி ஆர்வமாக நோக்கியவன், அம்மனிதான் டெய்லி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையும் மறக்காமல் அப்டேட் செய்கிறீங்களே, எனக்கு மட்டுமில்ல மொத்த கோயம்புத்தூருக்கும் என் நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். மித்ராவோ, மண்டை மேலே இருக்கிற கொண்டையும் மறந்துட்டியே மித்து என்று மனதிற்குள்ளேயே கவுண்டர் கொடுத்து கொண்டாள். அப்போது மித்ராவின் துணைக்கு வந்த மாலதி, போடா சும்மா புள்ளைய கிண்டல் பண்ணிக்கிட்ட என்றவாறு அவன் முதுகில் தட்டியவர், சுபி வருவாமா, நீ முதல்ல சாப்பிடு என்று அவளுக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்தார். அவரிடம் வேண்டாம், உணவருந்தி விட்டுதான் வந்தேன் என கூற வாயெடுத்தவள், உனக்கு பிடிச்ச ஆட்டுக்கால் குழம்பு தான் வச்சேன் என்றதில் கப்பென்ற வாயை மூடிக்கொண்டு தட்டில் வைத்த புரோட்டாவுடன் ஐக்கியமாகி விட்டாள். சண்டே பிரியாணி எல்லாம் இல்லையா ஆண்டி என்றவாறு சப்பு கட்டி கொண்டு 4வது பரோட்டாவை உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். அவள் சாப்பிடும் அழகை கண்கொட்டாமல் ரசித்தவன், இவகிட்ட எப்படியோ ப்ரப்போஸ் செய்ய கற்பனை செஞ்சேனே, கடைசியில் அம்மனி 2 பிரியாணி பாக்கெட் வாங்கி தந்தாலே எஸ் சொல்லிடுவா போலையே, இது தெரியாம மூளையை ரொம்ப கசக்கி பிழிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தியடா மித்துனு என மானசீகமாக தன் மனத்துடன் உரையாடி கொண்டிருந்தவன் சுத்தமாக கழுவியது போல் இருந்த அவள் தட்டை பார்த்து, போதுமா என்றான் கன்னத்தில் கை வைத்தபடி. அவனிடம், வளர பிள்ளைய கண்ணு வைக்காதீங்க என்றாள் முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு. அந்நேரம் பார்த்து, இன்னொரு பரோட்டா வச்சுக்கோ மித்தோ, மதியத்துக்கு பிரியாணி தான் செய்கிறேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று அவள் தட்டில் இன்னொரு பரோட்டாவை வைக்க வந்த மாலத்தியிடம் வெகுளியான மித்ராவோ, லேசா பல்லுவலி ஆண்டி, அதனால 4க்கு மேலே சாப்பிட முடியல என்றவள் பின்பு என்ன நினைத்தாளோ, சரி உங்க மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்றேன் என்று மாலத்தி வைத்த அடுத்த பரோட்டாவையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரா பேசியதை கேட்டு நெஞ்சு வலியே வந்து விட்டது மித்துனுக்கு. அதற்குள் உணவருந்த வந்த சுபிக்ஷாவும், எப்படி வந்த, சத்தத்தையே காணோம் என்றாள் தோழியிடம். பக்கத்தில் உணவருந்த அமர்ந்தவளை கூட கண்டு கொள்ளாமல் ஆட்டுக்காலை ஒரு வழி செய்து கொண்டிருந்த மித்ராவை பார்த்தவள், அடியே சாப்பிட்றப்ப கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பாருடி என்றாள் சுபிக்ஷா. அவளை ஒரு நொடி ஏறிட்டவள், சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு உங்க வீட்டில் சொல்லித்தரல என்றதில் தலையில் அடித்து கொண்டு மாலத்தியிடம், அம்மா, நானும் மித்தவும் ஷாப்பிங் போயிட்டு வரோம் என்றவள் தன் தட்டில் இருந்த உணவை அருந்தினாள். நேரமா போயிட்டு வந்துருங்கடா என்றார் மாலத்தி. அதற்குள் மித்துனோ, நான் புரூக்ஃபீல்டு வழியாக தான் போகிறேன், நானே விட்டுட்டு வரும்போது கூட்டிட்டும் வரேன், என ஒரு 2.5 மணி நேரத்தில் ஷாப்பிங் முடிச்சிட மாட்டீங்க என்றான். சுபிக்ஷாவும் வெயிலில் தேவையில்லாமல் எதற்கு அலைச்சல் என்று யோசித்தவள் மித்ராவின் ஆக்டிவாவை இவர்கள் வீட்டிலேயே நிறுத்திவிட்டு இருவரும் மித்துனின் காரில் ஏறி ஷாப்பிங் மால் நோக்கி சென்றனர். காரில் மித்துன் அருகில் சுபிக்ஷா அமர்ந்திருக்க பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தாள் மித்ரா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் என்று இளையராஜா இசையில் எஸ்பிபி குரல் தேனாய் காரை நிறைக்க ஸ்டியரிங் வீலில் தாளம் போட்டு கொண்டே ஓட்டினான் மித்துன். பார்வை மட்டும் அடிக்கடி ரியர்வியூ மிரர் வழியாக மித்ராவை மொய்த்தது. எதேச்சியாக மித்துனிடம் ஏதோ சொல்ல திரும்பிய சுபிக்ஷாவுக்கு அப்போதுதான் மித்துன் ரியர்வியூ மிரரில் மித்ராவை அடிக்கடி காதல் பார்வை பார்ப்பதை கவனித்தாள். சுபிக்ஷாவிற்கோ அண்ணனின் ஆர்வ பார்வையை கண்டு, ச்ச, இதை எப்படி இவ்வளோ நாளாக கவனிக்காம விட்டேன்,
ஒருவேளை மித்ராக்கும் அண்ணா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்றெண்ணியவள் ஒரு கண்ணால் எட்டி பார்க்க மித்ராவோ எதையும் உணராது மும்முரமாக கைபேசியை பார்த்து கொண்டு இருந்தாள். அவளிடம், என்ன மித்ரா, அப்படி போன்ல என்ன பார்க்கற என்ற சுபிக்ஷாவோ பார்வையை தனையனிடம் பதித்திருந்தாள். தங்கையின் பார்வை தன்னை அளவிடுவதைக் கண்டு சடுதியில் தன்னை மீட்டுக்கொண்டு சாலையில் கவனத்தை செலுத்தினான் மிதுன். டாமினோஸ்ல ஆஃபர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறேண்டி என்று போனில் இருந்து தலையெடுக்காது கூறியவளின் பதிலில் மிதுன் மனதுக்குள், நானும் பிரியாணியாவோ பீஸாவோ இருந்திருந்தா இவ கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பேன் போல என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை. சுபிக்ஷா மித்ரா படிப்பு முடிய மித்ரா வீட்டில் சொல்லி பெண் கேட்டு விட வேண்டும். பின்பு சுபிக்ஷா திருமணம் 1-2 ஆண்டுகளில் முடிய மித்ராவை கைத்தலம் பற்றலாம் என்று பலவாறாக மனக்கணக்கு போட்டு கொண்டிருந்தான் மிதுன். அவன் அறிய வாய்ப்பில்லை மித்ரா அவன் கனவுகளில் ஒரு வாளி சாம்பாரை ஊற்றப் போகிறாள் என்று. அதான, மித்துக்காவது சாப்பாட்டை தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியறதாவது என்று மனதுக்குள் நொடித்த சுபிக்ஷாவுக்கும் மித்ரா தனக்கு அண்ணியாக வந்தால் நன்றாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் தோழியின் மனம் தெரியாமல் தன் அண்ணன் மனதில் ஆசையை வளர்த்து கொள்ளக் கூடாதே என்ற கவலையும் ஒரு சேர தோன்றியது. இதை பற்றி சீக்கிரம் மித்ராவிடம் பேச வேண்டும் என்று தன் மனதில் குறித்து கொண்டாள். ஒரு வழியாக மாலுக்குள் வந்தவர்கள் அங்கிருந்த H&M கடைக்கு சென்றார்கள். அணிந்து பார்க்கும் அறையில் ஆடைகளை அணிந்து பல புகைப்படங்கள் எடுத்து அழகு பார்த்தும் இன்ஸ்டாவில் பதிவு செய்தும் ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடித்துக்கொண்டு வெளியே வந்தனர். அப்போது தங்களுக்கு சற்று தொலைவில் கைகோர்த்தபடி தங்கள் உலகில் ஆழ்ந்து பேசி சென்ற காதல் ஜோடிகளை கண்ட மித்ராவோ தன் தாடையில் கை வைத்து, ஏன் சுபி, இவங்க எல்லாம் அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டே சுத்துறாங்களே, ஒருவேளை கையை விட்டா கூட வந்த ஆளு ஓடி போயிடுமோங்கிற பயமா இருக்குமோ என்று களைத்தாள். மேலும், நீ வேணும்னா பாரு, நம்ம திவ்யும் ரெஜியும் கூட இப்படி எங்கேயாச்சும் நம்ம கண்ணுல சிக்குவாங்க. ஏண்டி அப்படி சொல்ற என்றாள் சுபிக்ஷா. மித்ராவோ வெறும் கையை காதுக்கு கைபேசி பேசுவது போல வைத்தவள், அவங்க 2 பேரும் தான் எப்ப பாரு பேதி பேபி பேபின்னுட்டு அவங்க ஆளோட 24/7 ஒரே ரோஸ்டிங் கிரவுண்ட்ஸ் தான் ஃபோன்ல என்றவளை முறைத்த சுபிக்ஷா, அதுல உனக்கு ரொம்ப வருத்தமோ, உனக்கு ஆள் இல்லைன்னு என்று தோழிக்கு வலை வீசினாள். சிக்குவாளா மித்ரா? தன் நடையை ஒரு நிமிடம் நிறுத்தி நெஞ்சில் கை வைத்து, அது எப்படி சுபி, என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நான் எல்லாம் யாருக்கும் சிக்காத கெத்து சிங்கிள் என்று பெருமை பேசியவள், எப்படியும் வீட்டில் ஒருத்தனுக்கு கெட்டி வைப்பாங்க தானே, அப்போ வரவன மெதுவா லவ்விக்கலாம், இப்ப பீஸாவை லவ்வலாம் வா என்று ஃபுட் கோர்ட்டை நோக்கி தோழியை இழுத்துக்கொண்டு நடந்தாள். மாலில் மதியத்தின் நெருங்கும் நேரம் ஆதலால் ஆட்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இன்னும் 20 நிமிடத்தில் வந்துவிடுவேன் என்ற மிதுனின் வரவுக்காக கார் நிறுத்தம் செல்ல லிப்டில் ஏறினர் இருவரும். அப்போது இவர்கள் இருவருடன் ஒருவனும் ஏறினான். அந்த லிப்டில் இவர்களைத் தவிர வேறு யாரும் அந்நேரம் இருக்கவில்லை. ஏறியவன் மித்ராவையும் சுபிக்ஷாவையும் நோட்டம் விட்டுக்கொண்டே அவர்கள் அருகே மெல்ல நகர்ந்தான். லிப்டில் அவ்வளவு இடம் இருக்க தள்ளி வந்து மித்ராவை உரசும்படி நின்றான். வேண்டுமென்றே அவன் நகர்ந்து வர 2 முறை தள்ளி நின்றாள் மித்ரா. பொறுத்து பொறுத்து பார்த்த சுபிக்ஷா அவன் லீலைகள் எல்லை மீற எத்தனைக்க காலில் கிடந்த அவளது ஹை ஹீல்ஸால் புரட்டி எடுத்தாள் அவனை. ஏண்டா நாயே, எவ்வளவு திமிர் இருந்தா அவளை இடிக்க இடிக்க வருவ? பொண்ணுங்கன்னா உனக்கு இளக்காரமா போயிடுச்சா? இப்ப செய்டா என்று அவன் முடியை பிடித்து ஆட்டி மூக்கில் ரத்தம் கசியும் வரை அடித்தாள். அவளை தடுக்க வந்த மித்ரா சொல்வதை கூட கேட்டாள் இல்லை. அதற்குள் லிப்ட் கார் பார்க்கிங்கை அடைந்து திறந்து கொள்ள இந்த காட்சியை சற்று தள்ளி வெற்றியுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த அஸ்வத் பார்க்க நேர்ந்தது. விரைந்து அவ்விடம் வந்தனர் இருவரும். வெற்றியோ, என்னம்மா, என்னாச்சு, ஏன் அவனை அடிக்கிற என்று கேட்க, அதுவரை அமைதி காத்தவள் மறுபடியும் அவன் உயரம் எட்டாமல் எக்கி எக்கி அவனை புரட்டி எடுத்தாள். அவள் அடியில் இருந்து அவனை பிரித்து தன் புறம் இழுத்தான் அஸ்வத். இதை பார்த்த மித்ரா நடந்ததை வெற்றியிடம் கூற, அதற்குள் அந்த ரோட் சைடு ரோமியோவோ அந்த இடம் விட்டு தப்பி ஓடினான். அவனை துரத்தி பிடிக்க சென்றான் வெற்றி. அஸ்வத்தோ கோபத்தில் சுற்றத்தை கவனிக்க மறந்து ஒரு கையில் அவனை அடித்த செருப்புடன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்று இருந்த சுபிக்ஷாவின் கைகளில் இருந்த செருப்பை வாங்கி கீழே போட்டான். மெதுவாக தன்னிலை அடைந்தவள் அப்போதுதான் அங்கு நின்று இருந்த அஸ்வத்தை கண்டாள். பின்னர் தன் வண்டியில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வந்தவன், குடி நந்து என்று அவளை தண்ணீர் அருந்த செய்தான். அந்த நந்து என்ற அழைப்பில் சற்று ஆசுவாசம் அடைந்தவள் தன் பைகளை மித்ராவிடமிருந்து வாங்கி கொண்டாள்.
சூழ்நிலையை சமன் செய்யும் பொருட்டு மித்ராவோ, ஹாய் சார், என்ன இந்த பக்கம் என்றவளுக்கு மென் புன்னகையுடன், ஃப்ரெண்டோட படம் பார்க்க வந்தேமா என்றான் நஸ்வத். வெற்றி துரத்தி சென்றவனை பிடித்து அடித்தவன் மாலுக்கு வெளியே நின்று இருந்த இரு காவலர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வந்தான். பின்பு வெற்றியை இருவருக்கும் அறிமுகப்படுத்தினான் நஸ்வத். வெற்றிக்கு சுபிக்ஷா பற்றி முதலிலேயே அஸ்வத் கூறியிருந்ததால் மெதுவாக அஸ்வத்தின் காதில், மாப்பிள்ள, இந்த பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? பார்த்து தானே ஜாக்கி சந்த் தங்கச்சி மாதிரி சும்மா பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறத, எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்கடா என்ற நண்பனை முறைத்தபடி, சும்மா இருடா என்றான் நண்பனுக்கு மட்டும் கேட்கும் குரலில். அப்போதுதான் 2 கைகளிலும் பைகளை பிடித்தபடி நின்று இருந்த தன்னவளை கவனித்தவன் பார்வையை சுபிக்ஷாவிடம் வைத்தபடி மித்ராவிடம், அடட, ஹெவி பர்ச்சேஸ் போல. ஆனா நம்ம கடையை விட்டுட்டு வேற கடையில் ஷாப்பிங் போகிற ஒர்க்கர்ஸை என்ன செய்யறது என்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு தலை சாய்த்து புருவங்களை ஏற்றி இறக்கியவாறு கேட்டான். அவளோ அவனை ஆசை தீர கண்களில் நிரப்பிக் கொண்டிருக்க அவனுக்கு பதில் அளிக்க கூட மறந்து நின்றாள். தோழி அமைதி காக்க மித்ரா தான், சுபி பிறந்தநாள் வருது சார், அதான் ஷாப்பிங் வந்தோம். நம்ம கடை பட்டுப்புடவைக்கு தானே சார் ஃபேமஸ், விடுங்க, சுபி கல்யாணத்துக்கு நம்ம கடையிலேயே எடுத்துடலாம், ஏன் சுபி என்று யதார்த்தமாக கூறினாள். அதை கேட்ட அஸ்வத்தோ தலையாட்டியபடி, ஓ, நம்ம கடையிலேயே எடுத்துடலாமே என்றான் கண்களில் குறும்பு கூத்தாட. அதில் தன் முகம் சிவப்பதை எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியாமல் தவித்தவளுக்கு உதவியது மித்துனிடமிருந்து வந்த கைபேசி அழைப்பு. அதற்குள் வெற்றியோ, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் இல்லையா என்று கேட்க மித்ராவோ, சுபிக்ஷா தன் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததால், கொடுத்துட்டா போச்சு, சுபி அம்மா சூப்பராக சமைப்பாங்க சார், சுபி பர்த்டேக்கு வேணா ஆன்டி கிட்ட ஸ்பெஷலாக ஏதாவது செய்ய சொல்லி கேட்கலாம் என்றாள் யதார்த்தமாக. வெற்றியோ, ஆட, உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் செய்ய சொல்லுங்க, அவங்க என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்றான் சுபிக்ஷாவை பார்த்து. அப்போது தன் கைபேசியில் பேசிக்கொண்டே இவர்கள் சம்பாஷணைகளை கேட்டவளிடம் பார்வையை பதித்த அஸ்வத், முக்கியமான ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் ஒன்று அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறேன், அது மட்டும் கிளிக் ஆகட்டும், விருந்தே சாப்பிடலாம் என்றான் மித்ராவிடம். அப்போதுதான் அவன் குரலில் இருந்த பேதத்தை கவனித்தாள். போலாம் மித்து, பை சார், see you on Monday என்று தோழியுடன் நகர முற்படவும் மிதுன் அவர்களை தேடி வரவும் சரியாக இருந்தது. இருவரும் அஸ்வத் வெற்றியிடம் விடைபெற்று மிதுன் கார் நிறுத்தி இருக்கும் இடம் நோக்கி நடக்கத் தொடங்கினர். அப்போது அவர்களையே பார்த்து கொண்டு இருந்த அஸ்வத்தின் காதை கடித்தான் வெற்றி. மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அதை மறைக்க ரொம்ப ட்ரை பண்ணுது, அது ஏன்னு தான் தெரியல என்றான் அதுவரை அக்காதலர்களை துப்பறிந்து கொண்டிருந்த அந்த துப்பறிவாளன். அப்போது பார்த்து சுபிக்ஷா அவர்களை திரும்பி பார்க்க யாரும் அறியாமல் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் அஸ்வத். அதில் அவசரமாக முகத்தை திருப்பியவள் தன் அண்ணனுடன் காரில் ஏறி போய்விட்டாள். அவள் சென்ற பின்னர், ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், அது என்ன உன் ஆளு ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணான்னு அந்த அடி அடிக்குது, நீ என்னடான வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற என்ற வெற்றியிடம் புன்னகையுடன், அவளால் முடியலன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் நடுவில் நுழைஞ்சிருப்பேன், அவளே சும்மா ஜான்சி ராணி மாதிரி புரட்டி புரட்டி அடிக்கும்போது நான் ஏன் அதை தடுக்கணும் என்றான் அஸ்வத். வெற்றியோ, அடே அப்பா மாப்பிள்ள, வேற எவனுக்காவது இப்படி சான்ஸ் கிடைச்சிருந்தா என் நேரத்துக்கு ஹீரோ ஆகியிருப்பான், நீ என்னடான கிடைச்ச சான்ஸை விட்டுட்டு நிற்கிற என்ற நண்பனின் தோளில் கை போட்டு நடந்தவன், நானும் ஹீரோ தாண்டா, ஆனால் என் ஹீரோயிசத்தை இப்படி தான் காட்டணும்னு இல்லை, அவ எந்த விஷயத்தையும் தைரியமாக சுமார் ராணி மாதிரி கெத்தா மாசா ஹேண்டில் செய்ய துணையாக இருந்தும் காட்டலாம் என்று அஸ்வத்தை பெருமை பொங்க பார்த்தான் வெற்றி. பின்னர் இருவரும் படம் முடிய ஃபுட்கோர்ட்டில் ஆளுக்கு ஒரு காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருக்க வெற்றியின் விழிகள் அஸ்வத்துக்கு பின்னால் இருந்த டேபிளை யோசனையுடன் கூர்ந்தது. நண்பனின் கவனம் தங்கள் உரையாடலில் இல்லை என்று உணர்ந்த அஸ்வத் அவன் பார்வை சென்ற திக்கை திரும்பி பார்த்து, அப்படி என்னடா அந்த டேபிளையே பார்த்துட்டு இருக்க என்றவனுக்கு, ஒன்றுமில்லடா, தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன் என்று தோள்களை குலுக்கிய நண்பனை நம்ப அஸ்வத் ஒன்றும் சாமானியன் அல்லவே, இருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருந்தால் நண்பன் தன்னிடம் உரைத்திருப்பான் என்றெண்ணி அதை பற்றி எதுவும் கேட்காமல் விட்டான். ஒருவேளை கேட்டிருக்க வேண்டுமோ, தேவையில்லை என்று இன்று ஒதுக்கம் காட்டி அலட்சியம் செய்தது தவறென்று அறியும்போது வருந்துவானோ? சுடர் ஒளிரும். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா ராஜ். நன்றி.